Hi children, today we start with social science for 3rd standard. Our 4th lesson is safety. Our life is very precious and important. In our day-to-day life, accidents may occur in home, school, road and other places. We have to be cautious to protect ourselves from dangers. We can be safe by knowing the safety measures and following them. ஓகே, நம்மளோட லைஃப் ரொம்ப ப்ரெஷியஸ் அண்ட் இம்பார்ட்டண்டானது. நம்ம டே டு டே லைஃப்பில் வெளியில் மட்டும் இல்லை, மற்ற இடங்கள்லேயும் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்லேயா இருக்கலாம், இல்லை ஸ்கூல்லையா இருக்கலாம், நம்ம நடந்து போயிட்டுருக்க ரோட்லேயா இருக்கலாம், அதர் பிளேசஸ் எந்த இடத்துலையா இருந்தாலும் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம எந்த பொருளை கையாளுறோம், என்ன பண்ணுறோன்ற விஷயத்தில் காஷியஸாக ரொம்ப கவனமாக செய்யணும். அட் த சேம் டைம் அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் அப்படி நடந்துட்டாலும் உடனே என்ன பண்ணணும், அதை பார்த்து பயப்படுறதோ இல்லை எந்த ரியாக்டும் பண்ணாமல் இல்லாமல் அதுக்கான உடனே என்ன செஞ்சு அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ அதை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ரீசன் ஃபார் த டேஞ்சர் ஆர் ஆக்சிடெண்ட். என்னென்ன ரீசன்ஸால் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது? ஃபர்ஸ்ட் ஒன், ரீசன்ஸ் ஃபார் த டேஞ்சர் ஆர் ஆக்சிடெண்ட். ஆஸ்ட் ஆர் அர்ஜென்சி, கேர்லெஸ்னஸ், lack of awareness, indifference and contempt, violation of rules, lack of formal training, not following safety measures. இந்த விஷயங்கள்னால தான் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் இப்போ அர்ஜென்சி, நாம் ஏதோ ஒரு விஷயத்தை அர்ஜெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. நெக்லிஜென்ஸ். நெக்ஸ்ட்டு கேர்லெஸ்னஸ் அப்படின்னா கவனம் இல்லாமல் செய்கிறது. லேக் ஆஃப் அவேர்னஸ், எப்படி செய்யணும்னு தெரியாமல் செய்கிறது. நெக்ஸ்ட்டு இன்டிஃப்ரென்ஸ், வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ், அதுக்கான என்ன ரூல்ஸோ அதை ஃபாலோ பண்ணாமல் செய்கிறது. லேக் ஆஃப் ஃபார்மல் ட்ரைனிங், அதுக்கான ட்ரைனிங் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போதே நிறைய பேருக்கு திணறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கவனம் இருந்தால் கண்டிப்பாக அதை நம்மளால் செய்ய முடியும். நாட் ஃபாலோயிங் சேஃப்டி மெஷர்ஸ், சேஃப்டி மெஷர்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. இதால் தான் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது. இப்போ in our lives they are accident caused by fire, water, vehicle, electricity, toxic organisms, sharp weapons and glassware and pesticides etc. இதால் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குதுன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபயர், நெக்ஸ்ட் ஒன் வாட்டர், நெக்ஸ்ட் ஒன் வெஹிக்கிள் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிசிட்டி. டாக்ஸிக் ஆர்கானிசம்ஸ், விஷத்தன்மை வாய்ந்த பொருட்கள், ஷார்ப் வெப்பன்ஸ், கிளாஸ்வேர் அண்ட் நெக்ஸ்ட் பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லிகள். இதால் நமக்கு ஆக்சிடெண்ட்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ஃபயர். ஃபயர் சேஃப்டி, ஃபயர்லேருந்து எப்படி நம்ம சேஃபாக இருக்கணும். Fire is the man's marvelous creation. Fire can create and destroy things. ஃபயரால் ஒரு பொருளை செய்யவும் முடியும், ஒரு பொருளை அழிக்கவும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் ஃபயர் தான். பட் அந்த ஃபயரால் க்ரியேட் பண்ணவும் முடியும், திங்ஸை அழிக்கவும் முடியும். நெக்ஸ்ட்டு, ஃபயர் இஸ் யூஸ்ட் இன் மெனி வேஸ் இன் அவர் எவ்ரிடே லைஃப். வி ஷுட் ஹேண்டில் இட் கேர்ஃபுல்லி. நாம் எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் ஃபயரை. அதை அப்போ ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன்ஸ் ஃபார் த ஃபயர் ஆக்சிடெண்ட். ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸோட ரீசன்ஸ். ஃபயர் ஆக்சிடெண்ட்ஸ் கேன் அக்கர் இன் த ஃபாலோயிங் வேஸ். என்னென்ன வேஸ்லனா, கிராக்கர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். கிராக்கர்ஸ், வெடிப்பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட், அதாவது ஒயர் ஏதாவது பிரிஞ்சிருக்கு அப்படின்னா, இல்லை தண்ணியில் பட்டிருக்கு அப்படின்னா, எதாக இருந்தாலும் வாட்ச் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் அதை ஹேண்டில் பண்ணணும். லீக்கேஜ் இன் கேஸ் சிலிண்டர்ஸில் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம வாட்ச் பண்ணணும். ஹைலி இன்ஃப்ளேமபிள் திங்ஸ் லைக் கெரோசின்ஸ், அதாவது எளிதில் தீ பிடிக்கக்கூடிய பொருட்களை நாம் எப்போவுமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, how the forest fire occurs.
ஃபாரஸ்ட் ஃபயர் அதாவது மரங்கள் வந்து காற்றோட உரசும் போது அதில் ஏற்படுற வெப்பத்தினாலேயும் சிறு நெருப்பு துகள்களாலேயும் தான் காட்டு தீ பரவுது. நெக்ஸ்ட்டு ப்ரிகாஷன்ஸ் டு அவாய்ட் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ். ஃபயர் ஆக்சிடென்ட்ஸை தடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, we should handle the highly inflammable things carefully. கண்டிப்பாக வந்து நெருப்பு பிடிக்கக்கூடிய பொருட்களை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். The person who cooks can wear cotton cloths. Sometimes off cloths can easily catch fire. We should close the cylinder valve after cooking. Don't play with fire. We should be cautious and careful while busting crackers, and elders should be with us when we bust crackers. அதாவது ஃபஸ்ட்டு சீக்கிரமாக நெருப்பு பிடிக்கக்கூடிய பொருட்களை கவனமாக ஹேண்டில் பண்ணணும். குக் பண்ணுறவங்க சமைக்கிறவங்க கண்டிப்பாக காட்டன் கிளாத்ஸ் போட்டிருக்கணும். ஏன்னா சில துணிகள் வந்து சீக்கிரமாக நெருப்பை பிடிச்சிரும். we should close the cylinder valve after cooking. நம்மளோட குக்கிங் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா கேஸ் சிலிண்டர்ஸை மேலேயும் இல்லை மேலே அப்புறம் கீழே இருக்க அந்த சிலிண்டர் வால்வையும் க்ளோஸ் பண்ணிடணும். டோன்ட் ப்ளே வித் ஃபயர். நெருப்பில் விளையாட்டுத்தனம் இருக்கக்கூடாது. we should be cautious and careful while busting crackers. அதாவது பட்டாசுகளை வெடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு துணையாக ஒருத்தர் பெரியவங்களை கூட்டிகிட்டு போகணும். அதை கையில் பிடிச்சி வெடிக்கிறதோ இல்லை தூக்கி போடுறதோ நெருப்புக்கு பக்கத்தில் பட்டாசுகள் எல்லாத்தையும் வைக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. இது எல்லாமே ஃபயர் ஆக்சிடெண்ட்லேருந்து எப்படி நம்மளை சேஃப் கார்ட் பண்ணிக்கிறதுக்கான ப்ரிகாஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வாட் டு டூ டியூரிங் ஃபயர் ஆக்சிடெண்ட். ஃபயர் ஆக்சிடெண்ட் அப்படி நடந்துருச்சு அப்படின்னா வாட் வி ஹேவ் டு டூ, என்ன பண்ணணும். யூஸ் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். நம்ம ஸ்கூல்ஸில் எல்லாருமே பார்த்துருப்போம், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கும். அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எங்கே நெருப்பு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு அடிப்பகுதியை பார்த்து என்ன பண்ணணும், அதை அணைக்க இது பண்ணணும். எக்ஸிக்யூட் ஃபயர் வார்னிங் சிஸ்டம் இன் பில்டிங்ஸில் இருக்க ஃபயர் வார்னிங் சிஸ்டமை எக்ஸிக்யூட் பண்ணணும். கவர் யுவர் மவுத் அண்ட் நோஸ் வித் வெட் கிளாத் வென் த ஸ்மோக் ஸ்ப்ரெட்ஸ். புகை இல்லாமல் எல்லா இடத்துலையும் பரவாமல் இருக்கிறதுக்கு ஈரமாக இருக்க துணியை வெட் கிளாத்தை வந்து மூக்குலேயும் வாயிலையும் கட்டணும். யூஸ் எ சாக் டு புட் ஆஃப் த ஃபயர் when it spreads over the body of someone. Bring the person to any airy places. சாக்கை வச்சு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த நெருப்பை அணைச்சி அந்த இடத்துல கீழே விழுந்து அதை அணைக்க பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பிரிங் த பர்சன், யாருக்கு தீ காயப்பட்டிருக்கோ அவங்கள காற்று அதிகமாக இருக்கிற இடத்துல உட்கார வைக்கணும். when your clothes get fire. துணியில் நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னா what we do. you should not run. ஓடக்கூடாது. ஃபஸ்ட்டு ட்ராப் டவுன் அண்ட் ரோல் ஆன் த கிரவுண்டு. தரையில் உருண்டு பெறலணும். நம்ம பெறலும் போது அந்த நெருப்பு ஆட்டோமேட்டிக்காக அணையும். இஃப் யூ ரன் த ஃபயர் வில் ஸ்ப்ரெட் ரேப்பிட்லி. ஓடுனா அந்த நெருப்பு எல்லா இடத்துலையும் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டு இன்ஃபார்ம் எனி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ். ஃபயர் என்ஜினுக்கு கால் பண்ணணும் அப்படின்னா டயல் 101. நெக்ஸ்ட்டு வாட் ஷுட் யூ நாட் டூ இஃப் தேர் இஸ் அ பர்ன் இன் யுவர் ஸ்கின். நெருப்பு பட்டிருந்தது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாரு. யூ ஷுட் நாட் புட் பென் இங்க் ஆர் காஃபி பவுடர் ஆன் இட். கண்டிப்பாக நெருப்பு பட்ட இடத்துல பென் இங்கோ காஃபி பவுடரோ போடக்கூடாது. டோன்ட் ப்ரிக் இட் வித் ஷார்ப் திங்ஸ் லைக் நீடில்ஸ். அதாவது கொப்பளம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்த ஷார்ப்பான திங்ஸை வச்சு எதுவுமே அதை பிக்கிறதோ இல்லை உடைக்கிறதோ பண்ணக்கூடாது. ஏன்னா அது செப்டிக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட்டர் சேஃப்டி. வாட்டரில் என்ன ஆக்சிடெண்ட் நடக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது. வாட்டர் இஸ் த எலிக்சியர் ஆஃப் லைஃப். வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் டெய்லி லைஃப். If we violate the safety rules while bathing in lake, river, waterfalls and sea, accidents will occur. வாட்டர்னால் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நமக்கு. பட் ஆனால் அதோட சேஃப்டி மெஷர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா எந்தெந்த இடத்துல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா குளிக்கும்போது, அதாவது இந்த மாதிரி ஆறு, ஏரி, குளம் அந்த மாதிரியான இடங்களில் குளிக்கும்போது, கடலில் குளிக்கும்போதெல்லாம் ரொம்ப ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு whenever we take bath in river or a pond, we should go with elders. வயசில் பெரியவங்க யாரையாவது கூட்டிகிட்டு தான் போகணும்.
Only if we know to swim, we should go for a bath in a river or a pond. நல்லா ஸ்விம் பண்ண தெரியும் அப்படின்னாங்க ரிவர்லேயோ இல்லை பாண்ட்லேயோ தான் போய் ஸ்விம் பண்ண ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், பழகணும். அதுக்கப்புறம் ப்ரிகாஷன்ஸ். we should not go alone to take bath in water bodies. வாட்டர் பாடிஸில் குளிக்கிறதுக்கு தனியாக போகக்கூடாது. do not step into a stagnant pond. அந்த குளத்தில் வந்து என்ன பண்ணக்கூடாது, தண்ணி இருந்தாலும் நீ காலை வைக்கக்கூடாது, ஆழம் எவ்வளோ இருக்குன்றது நமக்கு தெரியாது. do not go beyond the danger zone. டேஞ்சர் ஜோன்னு போட்டிருக்க தண்ணி இடத்துல போகக்கூடாது, ஏன்னா அதுக்கு ஆழம் அதிகமாக இருக்கலாம். do not peep into the well, it may be deep and dangerous. அதே மாதிரி கிணத்துல குதிக்கும் போதும் ஆழம் அதிகமாக இருக்கும், அதனால் பார்த்து எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அதை ஸ்விம் பண்ணுறதோ இல்லை நீ குளிக்கிறதோ செய்யணும். we have to wear life jacket when we travel in water. இப்போ நமக்கு ஸ்விம்மிங் தெரியாது அப்படிங்கும்போது இப்போ போட் ரைடோ ஏதோ ஒன்று நம்ம போகும்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும், லைஃப் ஜாக்கெட் போடணும். அது நம்ம ஏதோ ஒரு ஆபத்து தண்ணியில் குதித்து தான் நம்ம காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற டைமில் அந்த லைஃப் ஜாக்கெட் நம்ம உயிரை காப்பாற்றும். நமக்கு நீச்சல் தெரியல அப்படின்னாலும் நம்ம தண்ணியில் மூழ்காமல் இருப்போம். இந்த மாதிரியான நேரத்தில் கண்டிப்பாக லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் சேஃப்டி. எலக்ட்ரிக்கல் சேஃப்டியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி has become a necessity for our lives. Times have changed these days that the things don't function without electricity. It is used in house, factories and other workplaces. Accidents occur when we use it carelessly. அதாவது கரண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கரண்ட் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி இல்லாமலோ, ஃப்ரிட்ஜ் இல்லாமலோ, வாஷிங் மிஷின் இல்லாமலோ, ஃபோன் இல்லாமலோ கண்டிப்பாக நம்மளால் இருக்க முடியாது. இதுக்கு எல்லாமே மெயின் சோர்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி தான். அதே மாதிரி அதை கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. do not touch switches, plugs or electrical wires with wet hand. ஈரமான கைகளில் ஸ்விட்சோ இல்லை ப்ளக்ஸு எலக்ட்ரிக்கல் வயர்ஸை தொடக்கூடாது. நெக்ஸ்ட்டு do not touch the iron box and other electrical appliances when they are switched on. ஆனில் இருக்கும்போது அயன் பாக்ஸில் டச் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை டச் பண்ணுறது பண்ணக்கூடாது. do not play near electrical towers or transformers. நம்ம கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் டவர்ஸ் கிட்டேயோ, அதாவது போஸ்ட் லேம்ப்லாம் இருக்கும் அந்த மாதிரியான இடத்துலையோ இல்லை டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கிட்டேயோ நம்ம விளையாடக்கூடாது. do not climb on electrical post. எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டில் மேலே ஏறுறது கூடாது. do not insert stick or any other objects into the switch boxes. ஸ்விட்ச் பாக்ஸஸ் உள்ள இந்த குச்சி எதாவது ஷார்ப்பான திங்ஸை போடுறது அது மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது. do not go near the wires or electrical post during rains. முக்கியமாக மழை காலங்களில் ஸ்விட்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது எல்லாமே வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியால் நமக்கு ஏற்பட வேண்டிய ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து இப்படி ப்ரிகாஷனாக இருக்கிறது, முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க.